விருதுநகர் வேட்பாளர் அன்பு அண்ணன் கணேசன் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாண்டரண்ணன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகள், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னோடிகள் மற்றும் தோழமை கட்சியின் முன்னோடிகள் எல்லாரும் கலந்து இன்று காலை முதல் இப்போ இதுவரை மதியம் வரை ஒரு 6-7 பாயிண்ட் வந்து மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம். எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது மக்கள் கொஞ்சம் எழுச்சியாக இருப்பதை காண முடிகிறது. இங்கே மட்டும் இல்லை, போயிட்டு வந்த 7-8 தொகுதியிலையும் இதே நிலைமை தான் பார்க்க முடியுது. உன்னிப்பாக என்ன கருத்தை பேசுகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்பதை உன்னிப்பாக கவனிப்பது 1996ஆம் ஆண்டு முதல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதால் அந்த உணர்வு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. பற்றி நீங்கள் தான் கேட்கணும். ஆடியோ கம்மியாக இருக்கா? குரல் வளம் குன்றி விட்டதோ? முன்னாடி வரதோ எல்லாம் முயற்சி பண்ணுறோம். சரி, சொல்லுங்கள். இதில் முரண்பாடு ஒன்றும் கிடையாது. ஏன்னா தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அந்த கட்டளைக்கு ஏற்று நாங்கள் நடந்துட்டுருக்கோம். சென்ற முறை நாங்கள் போட்டியிடும்போது இந்த கூட்டணி இல்லை, இப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் இரண்டுமே ஒரு பலமான சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இன்னும் இணையும் போது இந்த தேர்தல் வெற்றி உறுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வருது. என்ன விளைவுகள் கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் சொல்கிறார் இல்லையா? அதாவது முதல்ல அப்போ நீங்கள் 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சொன்னால் அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் பாதுகாப்பு கிடைத்து வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே. 50 ஆண்டு காலத்துக்கு முன்புள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அடிதடி இறங்கியிருந்தீங்களா? வன்முறை இறங்கியிருந்தீங்களா? என்ன பண்ணீங்க? அதை சொல்லணும் இல்லையா? அப்போ அப்படி ஒரு கடிதத்தை ஒரு முதலமைச்சராக இருந்தவர் பிரதமருக்கு எழுதலாமா? அது என்னுடைய முதல் கேள்வி. எதுவாக இருந்தாலும் ஜனநாயகமாக பேசி அமர்ந்து பேசுகின்ற விஷயத்தை ஒரு போராட்டக்களமாக உருவாக்கி தங்களுக்கு சாதகமாக இந்த தேர்தலில் ஒரு அனுதாப அலையை வீச செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவங்க பண்ணுறது தான் இந்த தொகுதி மறுவரை பண்ணுறது பற்றி அவங்க பண்ணுற பிரச்சனையை போராட்டங்கள். இதில் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, பொய் பிரசாரத்தை பண்ணக்கூடாது. 16, 17, 18 சிறப்பு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் என்ன பேச போகிறாங்கன்னு முதல்ல கேட்டுக்கணும். நீங்கள் அந்த நகலை எரிப்பதன் மூலமாக என்ன சாதிக்கிறீங்க? நகலை முழுமையாக படித்தீர்களா? அது என்ன சொல்லியிருக்காங்க? டீலிமிட்டேஷன், ஒய் இஸ் டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழகத்துக்கு பாதிப்பு வரும் என்று நினைத்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? 39 தொகுதி குறைந்து விடும் என்று சொன்னீங்க. அது குறையல. இட் இஸ் இன்க்ரீஸ் டு 59, சஜஸ்டட் டு 59. 39 தொகுதியில் 59ஆக மாற்றப்படும் என்று சொல்கிறார். விகிதாச்சார அடிப்படையிலே குறைந்துவிடும் சொன்னார். 7.13 நினைக்கிறேன். இப்போ தற்போது 39 தொகுதிகளுக்கு 7.13% சதவீதம். இது 59ஆக மாறும்போது 7.23 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, குறையில. சதர்ன் ஸ்டேட்டுக்கு பாதிப்பு வருன்றாங்க. சதர்ன் ஸ்டேட்டுக்கு 23 பாயிண்ட் சம்திங் அது 23.87 ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எந்த விதத்தில் பாதிப்பு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இன்னொரு அனுகூலம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவே இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு பிரச்சாரத்தில் பேசுகிறேன். ஒரு மாவட்டம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அந்த 10 லட்சத்துக்கு மேலே 20 லட்சம் மக்கள் வந்துட்டாங்கன்னா வாட் இஸ் ராங் இன் டிவைடிங் இட் பை 2 MPs? 1-2 சிறப்பாக பார்ப்பதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்ப்பதே மிக மிக கடினம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தால் கூட ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் ஒவ்வொரு தெருமுனைக்கும் சென்று விட முடியுமான்றது ஐயம் தான். அவ்வளோ உழைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பளுவை சுமந்து கொண்டு இருவர் சேர்ந்து செய்தால் என்னன்னு நினைக்கிறதா இந்த மறுவரை நினைக்கிறோம். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ டீலிமிட்டேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நடக்கும் கபலீகரம் பண்ணி விடுவான். எப்போ? அதுவும் 2029 இந்த 50% அதிகரிப்பு அது இருக்காது. இப்போ இருக்குது தற்சமயம் இந்த தேர்தல் இருக்காதுன்னு வேறு சொல்கிறாங்க. அது நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது நடக்கும். ஆனால் தற்சமயம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் என்ன பாதிப்பு? அப்போ உங்களுக்கு 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அது 59 பேரில் 33% சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 15-16 தொகுதி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் வரும்போது அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா?
ஸோ ஒய் ஆர் யூ அப்போசிங் டீலிமிட்டேஷன்? என்ன பண்ண போகுது? அப்படி பண்ணிட முடியுமா? இது ஒரு ஜனநாயக நாடு தானே. அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் போராட்டம் அறிவிங்களேன். கருப்பு சட்டை அணிந்து கொண்டு சீனாவிலேருந்து வருகின்ற அந்த லைட்டரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த லைட்டரை வச்சே நீங்கள் கொளுத்துறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? நான் நியாயத்தை மட்டும்தான் கேட்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்காது. அது வருங்காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் அனைத்து மாநிலத்தில் வெற்றி பெறும். நீங்களே ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. நீங்கள் உழைக்க மாட்டீங்க, வெற்றி பெற முயற்சி பண்ண மாட்டீங்க, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்களோட கட்சி தேசிய இயக்கம், அவங்க வெற்றி பெறத்துக்கான முயற்சி எடுப்பாங்க. 800 தொகுதி இருந்தாலும் நீங்களும் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறது 250னா 129 இப்போ இருக்குது. 215 தொகுதி ஆகுதா? 195. ஸோ 195 தொகுதி ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 195 தொகுதி இருக்கும்போது அது இப்போ வராதில்ல. 2029 இட் வில் நாட் பி எஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் அதற்கான திட்ட வகுத்தல் இருக்கணும் இல்லையா? இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் இண்டி கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, வலுவான கூட்டணின்னு சொல்கிறீங்களே. அப்போ ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். கொள்கை அடிப்படையில் உங்கள் கொள்கைகள் சிறந்த கொள்கை என்று பறைசாற்றுங்கள். இன் வாட் வே யூ ஆர் பெட்டர் தென் பிஜேபின்னு சொல்லுங்கள். மத்தியில் என்ன ஆட்சி கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இந்த கடந்த 3 வருஷம் 3 தடவை வந்து முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர். 2014 10ஆம் இடத்திலிருந்து பொருளாதாரம் வந்து இன்றைக்கி 4ஆம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. உலகம் போற்றுகின்ற தலைவர். உண்மையாக இல்லையா? கேட்டு பாருங்க யாரை வேணா. வேக்சினேஷன் தடுப்பூசி கோவிட் டைமில் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக கொடுத்த ஒரு நாடு இந்தியா. அதுக்கு யார் காரணம்? ஆட்சியாளர். யார் ஆட்சியாளர்? மோடிஜி தலைமையில் ஆட்சி. பாப்பா நியூகினி போனால் பிரைம் மினிஸ்டர் காலில் உள்ள எதுக்கு? எங்கள் மக்களை காப்பாற்றினீங்கன்றான். இங்கே அவருடைய பெருமையை தெரியாதா? அந்த பெருமையை நீங்கள் சொல்ல விரும்பவில்லையா? நீங்களே தான் ஆட்சி புரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதான் நான் கேட்குறேன். யாரும் நிறுத்தி வைக்கவே இல்லைங்க. இல்லை டீலிமிட்டே நிறுத்தி வைக்கல, நடக்கவே இல்லையே. வி ஆர் நாட் ஈவன் கான் இன்டு சென்சாரியே போவே இல்லை. நடந்துச்சு, அவங்களுக்கு தெரியாத ஒன்றா? இது வரைக்கும் நடக்காத ஒன்றை வந்து நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நடத்தும் போது பண்ணணும் போது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ தே தாட் இட்ஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். முயற்சி எடுத்து பண்ணுவோம் தானே சொல்கிறாங்க. மசோதாவை தாக்கல் செய்கிறாங்க. அது வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அல்லவா? ஏதாவது நம்பர்ஸ்ன்னு பார்க்குறீங்க. அந்த நம்பர்ஸை கேதர் பண்ணுறதுக்காக நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதை நிறைவேற்றினால் சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கும் தானே சொல்கிறாரு. எந்த ஒரு அகம்பாவிதம் இல்லாமல் எளிய முறையில் அழகாக பிரதமர் சொல்கிறாரு. நான் ஒற்றுமையாக இருந்தது நாடு. அப்போ ஒற்றுமை இல்லாமல் பிரிவினை தேடுகிறோமா நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் மக்கள் தொகையை வச்சு இப்போ பார்க்க வேண்டாம், கணக்கிட வேண்டாங்க. இந்த பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ், இப்போ வந்து மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக ஒரு எம்பி ஒரு சட்டமன்ற உறுப்பினரே பண்ண முடியாது, நூற்றுக்கணக்கான போக முடியாது. அது வந்து மேற்கொண்டு 2 பேர் ஒரு பணியை செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்ற எண்ணமாக எடுத்துக்கொண்டால் என்ன நான் கேட்குறேன். ஒய் ஆர் யூ ஃபியரிங்? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு சொல்லக்கூடாதுங்க. ஒவ்வொன்றா தானே பண்ண முடியும், படிப்படியாக தானே செய்ய முடியும். இப்போ அதை பண்ணால் தேர்தல் நேரத்தில் அதை பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க. அப்போ எதை தான் பண்ணணும்? அவங்க இப்போ மக்களை திருப்பி கான்சென்சஸ் எடுப்பாங்களா? ஆல்ரெடி எல்லாமே கலந்து பேசுவாங்கல்ல. எந்த முடிவாக இருந்தாலும் மத்திய அரசில் அந்தந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிவன் இனஃப் டைம் டு ரெப்ரசன்ட். நீங்கள் போய் உங்கள் கருத்துக்களை இப்பொழுது சொல்கிறீங்களே, இந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறீங்க, இவங்க சொன்னாங்கல்ல குறைஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல. அப்போ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இங்கேருந்து அங்கே போய் இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள், தயவு செஞ்சு அதை சொன்ன பிறகு நீங்கள் இதை முன்னெடுங்க எங்கேயும் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் மத்திய அரசு நிதி தரவில்லை என்பதை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. யூ ஆர் நாட் அப்ரோச் எனிதிங் எல்ஸ். அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் ரைட் அப்ரோச் வேணுன்றோம். அதனால தான் டபுள் இன்ஜின்றார் இப்போ மோடிஜி. முதன்முறையாக தான் தாவேக்கா வந்து வர முடியும். ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து நடிகர் மட்டுமல்ல, நான் ஒரு பொதுநலவாதி. நீங்கள் என்னுடைய பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய குடும்பத்தில் இருக்க பல பேர் வந்து அரசியல் வந்திருக்காங்க. இன்னும் மீண்டும் ஒருவரை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கேடிகே தங்கமணி வந்து என் பெரியப்பா. அவர் வந்து சிபிஐயில் மிகப்பெரிய ஒரு தலைவர்.
பாராளுமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்க வேண்டும் என்று நேருஜி விரும்பிய ஒரு குரல், கேடிகே தங்கமணியின் குரல். அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. என்னுடைய பெரியப்பா ஆதித்யநாத் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்பீக்கராக இருந்தாங்க, கோஆபரேட்டிவ் மினிஸ்டராக இருந்தாங்க. என்னுடைய மைத்திரர் KP கந்தசாமி அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக திராவிட முன்னேற்றத்தில் இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாங்க. செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்று ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர். PIBயோட தலைமை அதிகாரியாக ரிட்டையர் ஆனார். நான் டெல்லியில் பிறந்தேன். என் குடும்பத்தை பற்றியும் ஜேர்னலிசம் பற்றியும் மக்களை பற்றியும் பொதுநலத்தின் அடுத்த கட்டம் தான் அரசியல் என்ற அடிப்படையில் நான் வந்து 28 வருஷம் அரசியலில் இருக்கேன். ஸோ நான் ஒரு நடிகராக என்னை நினைச்சிடாதீங்க. ஒரு நடிகர் என்றால் அனைத்தும் தெரியாதுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம வந்து முக கவர்ச்சி மட்டும் அரசியலுக்கு போதான்னு சொல்கிறேன். அதனால் இறங்கி வேலை செய்ய தெரியணும். அதனால் அவர் அந்த தாவக தலைவரை பற்றி நான் ஒன்றே ஒன்று தான், அதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். மறுபடியும் எத்தனை முறை கேட்டாலும் 41 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் நீங்கள் தான். உங்களை பார்க்க வந்த ரசிகர்களாக இருக்கட்டும், உங்களை பார்க்க வந்த மக்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணால் காரணம் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் ஏன் நீங்கள் இங்கே போகல, ஏன் போகல, 4 பேர் உங்களை அடிச்சிருவாங்களா, வாங்கிக்கோங்க, என் மேலே தான் தப்புன்னு சொல்லுங்கள், நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். எங்கேயாச்சும் இந்த உலகத்தில் இறந்த குடும்பம் வீட்டில் வந்து நீங்கள் அவருக்கு துக்கம் விசாரிப்பீங்களாங்க. அதோட ஒரு தலைவன் அந்தஸ்து கொடுக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை பரப்புரைக்கு அவரை தான் கேட்கணும் அந்த கேள்வி. எதுக்காக ரத்து பண்ணுகிறார், உடல்நலம் சரியில்லையா அப்படின்னு அவர் தான் கேட்கணும். எதுக்கு ரத்து பண்ணுறதுக்குலாம் நான் காரணம் சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து அவருடைய எழுத்தாளர் ஓய்வு எடுத்துட்டாரோ தெரியல. நான் பார்க்குறதே இல்லைங்க. டிவிக்கு என்ன பண்ணாலும் நான் பார்க்குறது, நான் அதை பார்க்குறது. எனக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி படுத்த அமர வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு நான் பயணிக்கிறோம். திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்குது, அது எப்படி வந்து அந்த ஆட்சியை வந்து அகற்றுவது என்ற எண்ணம். அதனால் இவங்களை பற்றி நான் பேப்பர் படிக்கிறது என்ன வேணால் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அந்த செய்திகள் கேட்டுக்குவேன். தவறாக ஏதாவது பயன்படுத்தினால், தவறாக யாராவது தலைவர்களை பற்றி இழிவாக பேசினால் நிச்சயமாக அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன். யார் சொல்றது யாரு? விஜய் யாருங்க? ஹூஸ் விஜய்? Why are you giving him a status of a great leader? இல்லை, நீங்கள் ஊடகங்கள் வந்து அவரை பற்றி பேசாமல் இருந்து பாருங்கள் ஒரு 10 நாளைக்கு. இப்போ நீங்களே கேட்குறீங்க 2 நாள் லீவ் எடுத்துக்கிறார், 3 நாள் லீவ் எடுத்துக்கிறாருங்கன்னு. அவரை போய் கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்கக்கூடாதுல்ல. அதனால் பேசிக்கலி லெட் மீ டெல் யூ, அவங்க வந்து எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறவங்க. நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன். வந்த பிறகு லெட் him prove what he can do. Let us not talk about it. திட்டமிட்டு டெல்லிக்கு அவருக்கு தான் போட்டி அப்படின்னா அவர் அப்படி தான் சொல்ல முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் வந்து தலைமை தேர்ந்தெடுத்திருக்கிறது எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். அதனால தான் கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்கோம். அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது டெல்லி இஸ் இன்வால்வ் தானே. அது கரெக்டாக தானே சொல்கிறாரு. அவர் தவறாக சொல்கிறாரு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்திய அரசை எதிர்த்துட்டு இருக்காருங்க அவர் எப்போ பார்த்தாலும். ஸோ அவர் வந்து டெல்லின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே அங்கம் வந்து இங்கே எல்லோரும் சேர்ந்து அந்த ஆட்சி அகற்றுவதற்கான செயல் ஈடுபடும் போது அவர் அப்படி தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நான் கேட்குறது, ஜனநாயக ஒரு நாட்டில் பிரதமர் மந்திரிகள் மிரட்டல் கொடுக்கலாமா? எனக்கு ஒன்றை மட்டும் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி. 50 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய திமுகவை நீங்கள் பார்க்க நேரிடும் என்று உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சொல்லும்போது அந்த பழைய திராவிட முன்னேற்றம் இன்றைக்கி இருக்குன்னு தெரியாதுல்ல. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 170 படம் நடிச்சிட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் சரத்குமார் எப்படி நடிகர்னு தெரியாதுல்ல. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பல பேருக்கு தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சைக்கிள் சேனால் அடிக்காதே, சோடா பாட்டில் வீசாதே, வன்முறையில் ஈடுபடாதே இப்படின்னு சொல்லி எதுவும் வன்முறை பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்களேன். எங்களுக்கெல்லாம் என்ன வந்து ஒரு இதுனா, இப்போ எதிரி வந்து அம்பு கொண்டு தாக்க போகிறான், கத்தியால் வீச போகிறான், குதிரைப்படையில் வரப்போகிறான்னு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பாதுகாப்பு கவசத்தை வச்சுக்கலாம்.
நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. மர்ம ஆயுதங்கள் பயன்படுத்த போகிறீங்களா எங்களுக்கு தெரியலையே. இது சைலண்ட்டாக எதுவும் பண்ண போகிறீங்களா? புரட்சி வெடிக்க போதா? அப்போ தென் புரட்சி வெடிக்கும் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், தேச ஒற்றுமை குலைக்கப் போகிறேன் என்று சொன்னால், அது தேச ஒற்றுமைக்கு பாதுகாப்பு சட்டத்தை வந்து பார்த்துக்க. நான் பழைய திமுகவை பார்த்துருக்கேன். 1967 நான் வந்து கல்லூரி மாணவனாக இருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது. நான் வந்து மக்கள் திலகம் புரட்சி தலைவருடைய தீவிர ரசிகர், உங்களுக்கு தெரியும். அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு இன்றைக்கும் சொல்கிறேன், டாக்டர் கலைஞரோடும் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டவர். எல்லாம் நல்ல விஷயம் எங்கெங்கே இருக்கோ அதை எடுத்து கிரகித்து வைத்துக்கொண்டு மக்களுக்காக சேவை புரிய வந்திருக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஷுட் நாட் பி ஸ்டேட்டட். நம்ம வந்து ஒரு மிரட்டல் கடிதம்ன்றது நல்லா இல்லை. நீங்கள் ஒரு மசோதாவை வந்து எதிர்க்கலாம். யூ பீன் ஈவன் டைம். அதுதான் இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள். உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன டவுட்? அதில் கோ தேர் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் டவுட்ஸ், கெட் இட் கிளாரிஃபைட். 3 நாள் அதுக்கு தான் விவாதமே. விவாதம் 3 நாள் தான். விவாதமே இல்லாமையா? விவாதம் இல்லாமையா 16-17 பேர் கூப்பிட்டுருக்காங்க. பிரியங்கா காந்தி நேற்று பேசுகிறாங்களே, கேட்டிங்களா? அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொன்னாரா? அமித்ஷா பதில் சொல்கிறாரா? வெளிநடப்பு செய்யாதீர்கள், உள்ளிருந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னதை நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், விவாதத்திற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இல்லாட்டி ஒரு மணி தான் தேர்வு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அவங்க ஸ்ட்ரென்த் இருக்காங்களுக்கு. நீ இப்போ சரியா பத்திரிகை, அன்பு சகோதரன், பத்திரிகை படிக்கிறது இல்லை, செய்தி கேட்கறது இல்லை. எழுத்துப்பூர்வமாக வேண்டுமென்றாலும் எழுதி தருகிறேன் என்று பாரத பிரதமர் சொன்னதை நீ கேட்டீங்களா? கேட்கலையா? நான் அங்கேருந்து தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நான் அங்கேருந்து போகும்போது உங்களை தனியாக கூப்பிட்டு பேச வேண்டியது. படிச்சுட்டு வாங்க சொல்லியிருக்கார், கேளுங்க. இல்லாட்டி போய் சொல்லியிருக்காரா அன்பு சகோதரர் சுந்தர் அவர்கள்? சொல்லியிருக்காரா பாராளுமன்றத்தில்? இதோட என்ன வேணும்னு கேட்குறார். அது மட்டும் இல்லை, இதை நிறைவேற்றியது பெருமை உங்களுக்குத்தான் என்று கூட சொல்கிறேன்றார். எனக்கு வேண்டான்றார். இதோட என்ன வேணும்? ஒரு பாரத பிரதமர் நல்லது நடக்க வேண்டும் என்கிறார். மகளிர் மேம்பாடு வேணுன்றாரு. மகளிர் வந்து ஸ்ட்ரென்த் வாங்கணும். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ உமன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வெற்றி பெறுகின்ற மனிதனுக்கு பின் ஒரு பெண் இருக்கிறான்னு அந்த காலத்துலேருந்து சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பெண் சக்தி வந்து மிக பெருசு. சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் சக்தி என்று நாம் சொல்கிறோம். அது நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து சனாதனத்தை எதிர்த்து கொண்டும் இந்து மதத்தை பழித்து கொண்டும் நீங்கள் அது மட்டும்தான் செய்கிறீங்க. நீங்கள் ஒற்றுமையை குலைக்கும் செய்து பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. இதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. அதுக்கு ஒரு காலம் வரும். நிச்சயமாக தேர்தல் முடிந்தவுடன் இதை பற்றிலாம் பேச வேண்டியது. திருவண்ணாமலத்தை தீபம் ஏற்றக்கூடாதுன்றதுக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு வந்து இஸ்லாமிய சகோதரருக்கும் நான் சிறுபான்மைன்னு சொல்கிறேன். காஷ்மீரில் இன்றைக்கி சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். 1.8 கோடி பயணிகள் போயிருக்காங்க, சுற்றுலா பயணிகள். எப்படி போனாங்க? முந்தி போகிறதுக்கே பயப்படுற இடத்துக்கு 1.8 crores டூரிசம் டெவலப் ஆயிடுச்சு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் கம் ஃப்ரம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இன் அ பிக் வே. அப்போ அந்த பெரிய டனல் ஒன்று போட்டிருக்காங்க. ஆக ஒரு வருடம் முழுவதுமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அனுகூலத்தை உருவாக்கி தந்திருப்பது பாரத பிரதமர் மோடிஜி. 370 அப்ரோகேட் பண்ணனால. ஸோ இவ்வளோ தூரம் பண்ணி அனைவரையும் பாதுகாப்பவர், சிறுபான்மையின் பாதுகாவலர்னு எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் என்ற கேள்வியும் நான் வைக்கிறேன். ஆகவே நீங்களால் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்து இங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நல்லாட்சி அமைய செய்தால் உண்மையிலே உங்களை பாராட்டுவேன். அவங்களை கேட்கணும். இது போனால் ரொம்ப டீப்பாக பர்சனலாக போயிடும். நிறையா சொல்லலாம். தமிழ் என்று சொல்பவர்கள் தமிழை பாரத பிரதமர் பயன்படுத்துவதை இவங்க பயன்படுத்தும். யூஎனில் போய் பேசுகிறார். யாதும் ஊர் யாவரும் கேள்விந்தார். காசி தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து டெவலப் பண்ணுறாங்க. பனாரஸ் யூனிவர்சிட்டியில் தேர்ஸ் அ தமிழ் சேர். நீங்கள் ஏன் திங்க் பண்ணல? அப்புறம் திருக்குறளை 13 மொழிகளில் மொழிபெயர்க்க சொல்லியிருக்கிறார். ராஜராஜேந்திர சோழனின் பெருமையை பேசுகிறார். செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வைக்கிறார். கேட்டால் நீங்கள் இந்துத்துவ சங்கின்றீங்க. அது எப்படி நினைச்சாலும் செங்கோல் என்பது தமிழகத்தின் பெருமை இல்லையா? அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறேன்னு சொல்லும் போது அதையே எதுக்குறீங்க?
So I think you should change your attitude and your thinking to unite our country. தமிழ் என்பது தமிழன் என்ற பெருமை தேசியத்தில் வந்து விரும்பணும். நாடு நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்கும். புதிய கட்சிகள் வரலாம், நிறைய வரதான் செய்யும். இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நான் திடீர்னு சொன்னால் புதுசாக ஒன்று சொன்னேன்னா ஓஹோ இதுதான் செய்ய போகிறாங்க போல இருக்குது, ஏன்னா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சொல்லிட்டாரு. ஏன்னா அமெரிக்கா போல் ரெண்டு கட்சி அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனைகள் வராதில்ல. 2 party சிஸ்டம், ஐதர் யூ பிலாங் டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அது ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தா அந்த நாடே அப்படி தான் இருக்கும். சில ஸ்டேட்டுக்கு போனால் ஐயோ ரிப்பப்ளிக்கனே கேட்டுக்குவோம், அவங்களுக்குள்ளே ரிப்பப்ளிகன் நாம டெமோக்ராட்டுன்னு சொல்லிக்குவோம், பேசி பழகிக்குவாங்க. அப்போ டூ மெனி பார்ட்டிஸ் அது ஆல்சோ ரூயினிங் அ கண்ட்ரின்னு தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வருங்கால இளைஞர்கள் சிந்தனை பண்ண வேண்டியது ஹவு வி கேன் பி யுனைடட் அட் த ஸ்ட்ரென்த். வல்லரசு நாடாக முதன்மை நாடாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் முடியும். I think we all have to unite. The country is developing சொன்னால் அதில் நமக்கு பங்கு இருக்கணும்னு நினைச்சா தான் வருங்காலம் சிறப்பாகும். ரொம்ப நன்றியா. நன்றி.